பிடிஎஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அப்புறம் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே பெரிய பெரிய ஹாய்டா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புறேன்டா. ஓகேடா, நம்ம இன்னைக்கு ஜி குக்கோட ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். என்ன ரீசன் எல்லாம் என்கிட்ட கேட்காதீங்கடா, சும்மா தோணுச்சு சரி போடலாமேன்னு சொல்லிட்டு போட்டேன். உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஓகேடா, வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு சீரியஸாக எனக்கு தெரில. ஆனால் ஒன்று சொல்லணும்னு தோணுது. ஹெட்செட் மஸ்ட். ஓகேடா, ஹெட்செட் மஸ்ட் டோன்ட் பி அடிக்டடா. ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போவே சொல்லிட்டேன், ஹெட்செட் வார்னிங் கொடுத்துட்டேன். வாங்கண்ணா, எந்த ஒரு இன்ட்ரோவும் இல்லாமல் அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணா நம்ம ஜெமினை தான் காமிக்கிறோம். நம்ம ஜெமன் அவ்வளோ கியூட்டா கிச்சனில் நின்று குக் பண்ணிருக்காரு. செம்ம ஃபாஸ்ட்டாக குக் பண்ணிருக்காரு. இது பண்ணியாச்சு. அப்புறம் இதுவும் ஓகே. வேறு என்ன, இதெல்லாம் ஓகே தானே? ஜிமன் வேறு ஏதாவது மறந்துட்டியா? எல்லாம் குக் பண்ணிட்டேன். ஏதோ ஒன்று டிஷ் மறந்த மாதிரி இருக்கு. என்ன மறந்தேன்? இப்போடாடி என்னடா பண்ணுற மார்னிங்க? காலேஜி ஜங்குக்கா என்னவா? ஏய், என்னடா பண்ணிட்டுருக்க மார்னிங்க? என்ன ரொம்ப தடபுடலாக சமைச்சிட்ருக்கா? விடு ஜங்குக்கா, எனக்கு நிறையா வேலை இருக்குது. என்ன நிறையா வேலை இருக்கா? ஏய் பொன்னாடி, புருஷன் நான் இங்கே இருக்கேன், என்னடா வேலை பண்ண போகிறேன்? சொல்லடா. நைட்டு பண்ண மாதிரியே இப்போ ஒரு தடவை பண்ணலாமா? ஜி போடா, மார்னிங்கே உனக்கு என்ன வேலை? போ இப்போ ஃபஸ்ட்டு குழி, வந்துட்டேன் மார்னிங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் சொல்லிட்டு இருக்காரு. இப்போது ஜங்குக் தான் அப்படியே அவ்வளோ டைட்டாக பேக் ஹக் பண்ணுறாரு. ஹக் பண்ணிட்டு ஜிம்னோட ஷோல்டரில் ஜங்குக்கோட ஃபேஸை கொண்டு போய் வச்சுட்டு, ஒய் என்னடா பண்ணுற? என்ன, எதுக்காக இவ்வளோ குக் பண்ணுறக்க? அதெல்லாம் சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸா? என்னடா, என்னது விசேஷமா என்ன? அதுக்குள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படி ஜிம்னோட ஸ்டொமக்கை தான் டச் பண்ணுறாரு. ஆசையை பாரு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படியா? இந்நேரம் கவுண்ட் பண்ணி பார்த்தா கூட இந்நேரம் நடந்துருக்கணுமே, இன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. ஜங்குக்கா, உனக்கு என்ன மார்னிங்கே? போடா போய் ஃபஸ்ட்டு குழி, அதுக்கப்புறம் வந்து எது வந்தாலும் பேசிப்பியா? ஏய், ஒரே ஒரு கிஸ் கூட, நான் போகிறேன். மார்னிங்கே என்ன ஜங்குக்கா? ஃபஸ்ட்டு போய் ப்ரஷ் பண்ணு, அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். இப்போ என்ன ஆடு மாடு ப்ரஷ் பண்ணிட்டு எல்லாம் சாப்பிட்டுட்ருக்கு. கொடுடா ப்ளீஸ், கொடுடா ஜங்குக்கா. நீ கொடுக்காத, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் அப்படியே பேக்கப் பண்ண தான் இருக்காரு. இப்போது ஜிம்மோட இயர்ஸ் கிட்ட வந்து, ஜங்குக்கா நான் குக் பண்ணணும், நீ கிளம்பு. இருடா, இன்னொன்று எடுத்துக்கிறேன். ஜங்குக்கா ஜங்குக்கா நீ கிளம்புன்னு சொல்கிறேன். நீ உனக்கு என்ன பேசு, ஏதோ பேசிகிட்டு இருந்த, ஏதோ சொல்லிட்டு இருந்த, என்னன்னு சொல்ல. அது வந்து ஹே, இந்த ஐக்கிஸ் இன்னும் போகலையா? என்ன சொல்கிற? ஏய், நைட்டு போட்ட மார்க் அப்படியே இருக்கும் போல். இரு ஜங்குக்கா ஜங்குக்கா போது விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹக்கை ரிலீஸ் பண்ணுறாரு. ரிலீஸ் பண்ணிட்டு அப்படியே டோன் பண்ணி ஜிம்மன் அப்படியே ஜங்குக்கை தான் பார்த்துட்ருக்காரு. என்ன ஷியூட்டுங்கடா, எவ்வளோ நேரம் நீ பார்க்கலையா? அது நான் சரியாக கவனிக்கலை. அப்படி என்ன கவனிச்சிட்டு இருந்தேன்? ஐயோ, மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணாத. போய் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வா, அப்புறம் எதை வந்தாலும் பேசிக்கலாம். போ. ஏய், நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல. யார் வராங்க? யாராச்சும் வராங்களா என்ன? நீ இப்படியெல்லாம் எந்திரிச்சு இவ்வளோ சீக்கிரம்லாம் குக் பண்ண மாட்டியே, யாரா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வந்துட்டே இருக்காரு. இப்போது ஜிம்மன் அப்படியே அந்த கிச்சன் செல்ஃப் இருக்கு இல்லையா, அதில் அப்படியே பின் பண்ண மாதிரி நின்றுட்டுருக்காரு. இப்போது
ஜங்குக் தான் அப்படியே லாக் பண்ணுறாரு. 2 ஹேண்டையும் வச்சு அப்படியே லாக் பண்ணிட்டு, சொல்லு யார் வராங்க? ம் வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க. என்ன கெஸ்ட்டா? யார் வராங்க? என் அப்பா வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. என் ஆத்தாக்காரியும் வரமாட்டா. உங்கள் அப்பா மயிறு பிஸ்னஸ் ஜங்குக்கா. சரி சரி. என் மாமனார் ஆமாம் தானே? என் மாமனார் வர வாய்ப்பு கிடையாது. என் மாமியார் நேற்று தான் வந்துட்டு போனாங்க. வேறு யார் வராங்க? அதெல்லாம் சர்ப்ரைஸ்ன்னு சொல்கிறல்ல ஜங்குக்கா. சொல்கிறா குலச்சி. இன்னைக்கு ஆஃபீஸ் லீவ் போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ க்யூட்டாக கேட்டுட்ருக்காரு ஜங்குக்கை பார்த்து. முடியாது. ஏன்? ஏய் இன்னைக்கு கிளைண்ட் மீட்டிங்கெல்லாம் இருக்குடா, என்னால் முடியாது. என்கிட்ட நேற்றே சொல்லியிருக்கலாம்ல, யோசிச்சிருப்பேன். இப்போ வந்து சொல்கிறேன். எனக்கே தெரியாது, நைட்டு தான் கால் பண்ணாங்க. ஜங்குக்கா ப்ளீஸ் ஜங்குக்கா. ஃபஸ்ட்டு கிஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறான். சொல்லு, கேட்டுட்டு தானே இருக்கேன். ஜங்குக்கா ப்ளீஸ் எனக்காக லீவ் போட மாட்டியா ப்ளீஸ்? அது உன் ஆஃபீஸ் தானேடா, நீ தானே ரன் பண்ணுற. ஒரு நாள் லீவ் போட்டா என்ன? போடலாமே, தப்பு இல்லையே. அப்போ லீவ் போடுறியா? இன்றைக்கெல்லாம் போட முடியாது. இன்றைக்கி ஒரு பெரிய கிளைண்ட் மீட்டிங் நான் அட்டன் பண்ணியே ஆகணும். அது ஹோபி பார்த்துக்க சொல்லலாம். ஹோபிக்கெல்லாம் தெரியாது, நான் போனால் தான் எல்லாம் நடக்கும். சரி போ, நீ தள்ளி போ. ஏன்டா? அப்படியாரா, நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிம்னோட நெக்கு ஃபுல்லாக அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணிருக்காரு. அப்படியே கிஸ் பண்ணிட்டு அப்படி ஜிம்னோட பாடி ஃபுல்லாக அப்படியே ட்ராவல் பண்ணுது ஜங்குக்கோட ஹேண்ட். ஜங்குக்கா தள்ளு, நீ தள்ளி போட முடியாதுன்னு சொல்லிட்டல்ல, தள்ளி போடா. நேற்று நைட்டு பண்ணதே போதும். நேற்று நைட்டு எவ்வளோ லேட்டாக தூங்கினேன் தெரியுமா? என்னால் இப்போ கூட நடக்க முடியல. சரி வா, பெட்ரூமுக்கு போகலாம், மறுபடியும் தூங்கலாம். தெரியும் நீ சரியான பொறுக்கி பையன், எனக்கு நல்லாவே தெரியும். தள்ளி போ, உனக்கு தான் ஆஃபீஸ் இருக்குன்னு சொன்னல, போ ஃபஸ்ட். ஜங்குக்கா போய் ஃபஸ்ட்டு குளின்னு சொல்கிறல்ல. குலஜி என்ன இருக்க வாய் நீண்டுகிட்டே போகுது? முதல்லாம் அப்படி பம்பி பேசுவேன், இப்போல்லாம் ஓவராக பேசிகிட்டு இருக்க. இந்த லிப்ஸு தானே பேசுது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே அவருடைய ஹேண்ட் எடுத்துகிட்டு வந்து ஜிம்னோட அப்பல் இப்போ அப்படியே பிடிச்சி தனியாக இழுக்கிறாரு. அவ்வளோ க்யூட்டாக போக் பண்ணிருக்க. இப்போ விட்டுட்டா. ஏய் இது தானே ஓவராக பேசுது, இதை அப்படியே கடிச்சு எடுத்துக்கிட்டா அவ்வளோ அழகாக இருக்க போகிறேன். மார்னிங்கே ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ண வராரு. ஜங்குக்கா இப்போ உன் பையன் மட்டும் எந்திரிச்சு வந்தானா அவ்வளோதான், விட்டுட்டான். ஆமாம் கேட்க மாந்துட்டான். எங்கடா எங்க என் பேபி எங்க? நைட்டு கொண்டு போய் பக்கத்து ரூமில் படுக்க வச்சிடல, அதான் அவன் அங்கே தான் தூங்கிட்டு இருக்கான். ஓ தூங்கிட்டு இருக்கானா? நைட்டு ஏன்டா அப்படி பண்ண? இல்லைடா, நீ தான் ஓவராக மூவ் சவுண்ட் கொடுத்துட்டே இருந்தா, அவன் வேற சும்மா நெண்டிக்கிட்டே இருந்தான். அதான் டிஸ்டர்ப் பண்ணா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போய் பக்கத்து ரூமில் படுக்க வச்சுட்டு வந்துட்டான். இன்னும் எந்திரிக்கலையா பேபி? எந்திரிக்கல, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான். மில்க் வேணும்னு சொல்லிட்டு. தள்ளிப்போ, நான் உனக்கு மில்க் ரெடி பண்ணணும். என்ன மில்க் ரெடி பண்ணுமா? நைட்டு எனக்கு மில்க்கு கொடுக்கவே இல்லையே. என்ன கொடுக்கலையா? ஒரு டம்ளர் ஃபுல்லாக குடிச்சிட்டு என்னடா குடிக்கலன்னு சொல்கிற? நான் கேட்டது இது இல்லை பின்ன. ஜங்குக்கா நீ தள்ளிப்போ. நீ மார்னிங்கே என்னடா வேலை பார்த்துட்ருக்க? உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு எப்பயும் ஜங்குக்கா வேணாம். ஜங்குக்கா வேணும். நான் நைட்டு சரியாகவே எடுத்துக்கல, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. எடுத்துக்கிட்டா? ஜங்குக்கா வேணாம். டேடா உன் பையன் வரான்டா. டானா சிவ பூஜையில் கரடி புந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் எப்படி கரெக்டான டைமிங்கில் வரான். அது உன் பையன்ல,
அப்படி தான் இருப்பான், தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே ஜங்குக்கை தள்ளி விட்டுட்டு, பட்டுக்குட்டி எஞ்சிட்டிங்களா, தள்ளி போமாம்மா, டேடா குட் மார்னிங். பார்த்தியா அதுக்கு கொழுப்பு, வீட்டில் இருக்கும்போதெல்லாம் நான் தான் பார்த்துக்கிறேன், கொஞ்ச நேரம் தான் அவன் டேடா கூட இருப்பார், உடனே அவன் டேடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவ்வளோ க்யூட்டாக அந்த பேபியை பார்த்து அப்படியே முறைச்சிட்டே நின்றுட்டுருக்காரு. இப்போ ஜங்குக் தான் வாங்க 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 டேடாவை ரொம்ப மிஸ் பண்ணிங்களா, வாடி என் ஜல்லா குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே அவ்வளோ அழகாக லிப் பண்ணுறாரு. இப்போது ஜங்குக்கு அவ்வளோ க்யூட்டாக அந்த பேபியோட சீக்ஸில் கிஸ் பண்ணுறாரு. இப்போது பேபியும் அப்படியே கிஸ் பண்ணிட்டு, டேடா சொல்கிறா செல்லக்குட்டி என்ன வேணும், டேடா கிட்ட என்ன கேட்கணும், டேடா நான் உங்கள் மேலே செம்ம கோதில் இருக்கேன், ஏன்டா என் கோவமாக இருக்கீங்க, இல்லை டேடா நான் நைட்டு உங்கள் கூட தானே படுத்து தூங்கிட்டு இருந்தேன், நீங்கள் தானே ஸ்டோரி சொன்னீங்க. ஐயோ கரெக்டாக கேட்குறான்டா. ஆமாம் நான் தான் ஸ்டோரி சொல்லிகிட்டு இருந்தேன், அப்புறம் எப்படி நான் பக்கத்து ரூமில் போய் தூங்கினேன், சொல்லுங்க டேடா சொல்லுங்க டேடா, நல்லா கேளு உங்கள் டேடா கிட்ட நல்லாவே கேளு. ஏய் கொலச்சி வந்து வச்சுக்கோ. அது வாடி செல்லக்குட்டி, அது ஒன்றும் இல்லைடா. ஓ என் பையன் என்ன மாதிரியே கேள்வி கேட்குறானே, என்ன வச்சு சமாளிக்கிறது. அது ஒன்றும் இல்லைடா, சொல்லுங்க டாடா, நான் உங்கள் கூட தானே படுத்து தூங்கிட்டு இருந்தேன், உங்கள் கூடயும் அம்மா கூடயும் உங்கள் கூட தானே தூங்கிட்டு இருந்தேன், நான் எப்படி பக்கத்து ரூமுக்கு போனேன், சொல்லுங்க டாடா, நீங்கள் தான் என்னை கொண்டு போய் படுக்க வச்சிங்களா, சொல்லுங்க டாடா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். இப்போது ஜங்குக் தான் திருன்னு முழிச்சிட்டு, எக்கோலஜி காப்பாத்துடி, அதுவும் பையன்ல நீ தான் சமாளிக்கணும், அவங்கிட்டலாம் நான் பைசா சமாளிக்க முடியாது, நீயாச்சு உன் பிள்ளையாச்சு போ, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது எக்கோலஜி உனக்கு இருக்குடே, நைட் இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் படுக்க புலம்பிட்டு இருக்காரு. டேடா நான் உங்ககிட்ட தான் கேட்குறேன். அதுவா, அது அது ஒன்றும் இல்லைடா, நம்ம பெட்ரூமில் நிறையா நண்டு சுற்றிட்டு இருக்கு. என்ன நண்டா? நண்டு அதான் டேடா நைட்டு ஃபுல்லாக நண்டு பிடிச்சிட்டு இருந்தேன், அதனால தான்டா பயந்து, நீ எங்கே பயந்துருவியோன்னு சொல்லிட்டு தான் உன்னை கொண்டு போய் பக்கத்து ரூமில் படுக்க வச்சுட்டு வந்துட்டேன். டேடா சாரி. டேடா நண்டு பிடிச்சிட்டிங்களா இல்லையா? நண்டு எக்கோலஜி என்ன நண்டெல்லாம் பிடிச்சிட்டேனாடா கரெக்டா? பொறுக்கியாடா நீ, என்னடா பேசிகிட்ருக்க, சொல்கிறா கொலஜி, நண்டு பிடிச்சிட்டானா இல்லையா? பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. நண்டு பிடிச்சிட்டேன்டா. டேடா எனக்கு ஒரு டவுட்டு. ஐயோ என்ன டவுட் தான்? இல்லை நண்டு இங்கே எப்படி வந்துச்சு? அது ஐயோ என்ன சொல்லி சமாளிக்கிறது, கொலஜி காப்பாத்துடும், எனக்கு தெரியாது, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் எஸ் ஆகிட்டாரு. ஜங்குக்கு எவ்வளவோ சமாளிக்கிறாரு. ஜிமின் இதெல்லாம் பார்த்துட்டு க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிருக்காரு. இப்போ டேடா நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள், நண்டு எப்படி நம்ம ரூமில் வந்துச்சு? அது அது உங்கள் அம்மா கிட்ட கேள, உங்கள் அம்மா தான் கரெக்டாக சொல்லுவான். அம்மாட்ட கேள. மம்மா சொல்கிறா செல்லக்குட்டி, நம்ம ரூமில் எப்படி நண்டு வந்துச்சு, நண்டு பிடிச்சிட்டிங்களா, எவ்வளோ பெரிய நண்டு? அது ரொம்ப பெருசு. என்ன ரொம்ப பெருசா? என்கிட்ட காட்டுங்களேன். என்ன காட்டவா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் திணறிட்டு இருக்காரு. என்னாச்சு டாடா? ஒன்றும் இல்லை, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஜங்குக்கா நான் கேட்டது, என்னால் முடியாதுடா. யார் வராங்க? அதான் சொல்கிறேன்ல, சர்ப்ரைஸ் கெஸ்ட்டு வராங்க, அவ்வளோதான். உன்னால் லீவ் போட முடியுமா முடியாதா? அதெல்லாம் முடியாதுடா, இன்றைக்கி ஒரு முக்கியமான கிளைண்ட் மீட்டிங் இருக்குது, என்னாலாம் முடியாது. ஜே நீ சொல்ல, இன்றைக்கி லீவ் போட்டுக்கிறியா? இன்றைக்கி ஸ்கூல் வேணாம் ப்ளீஸ், வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க. ஓகேவா? அம்மா போம்மா, என்னாலாம் முடியாது, இன்றைக்கி முக்கியமான கிளாஸ் இருக்குது, நான் அட்டன் பண்ணியே ஆகணும், நல்லா லீவ் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு
ஜங்குக்கோட பையனும் இப்படி சொல்லிட்டு இருக்கான். ஆமாம், யாருமே லீவ் போடாதீங்க, நான் மட்டும் வீட்டில் தனியாகவே இருக்கேன் தெரியுமா, இன்றைக்கி வீட்டில் கெஸ்ட்டு வராங்கன்னு சொல்கிறேன், அப்போ கூட உங்கள் 2 பேர்த்தால லீவ் போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கிட்டேயும் ஜங்குக்கோட பேபிக்கிட்டேயும் ஜிமின் க்யூட்டாக புலம்பிகிட்டு இருக்காரு. இப்போ ஜங்குக்கோட பேபி இருந்துக்கிட்ட, அம்மா யார் வராங்க யார் வராங்கன்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் லீவ் போடுறதா இல்லையான்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம் இல்லை டாடா. ஆமாம், சொல்லு யார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட பேபியும் ஒரே டைமிங்கில் அவ்வளோ க்யூட்டாக ஹிப்க்கு ஒரு ஹேண்டை கொடுத்துட்டு அவ்வளோ க்யூட்டாக நின்றுட்டுருக்காங்க. அதான் சர்ப்ரைஸ்ன்னு சொல்கிறல்ல, அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பாடிக்கு குக் பண்ண போயிடுறாங்க. இப்போது ஜங்குக் தான் அப்படியே ஜிமினோட பேபியை பார்த்து, ஓய் யார் வராங்க தெரில டாடா, மார்னிங்லேருந்து அம்மா ஓவராக பில்டப் பண்ணிருக்காங்க, யார் வராங்கன்னு தெரியலையே. யார் வராங்க, ஒரு வேளை பாட்டி தாத்தா இருப்போமோ, அவங்களாம் இருக்க வாய்ப்பே கிடையாது, யார் வராங்கன்னு தெரியலையே. உனக்கும் தெரியாதா? தெரியாது டாடா. உங்களுக்கும் தெரியாதா? மாமா உங்ககிட்ட எதையுமே மறைக்க மாட்டாங்க, உங்களுக்கு கூட தெரியாதா? தெரிலடா, கொலைச்சி ஓவராக தான் சர்ப்ரைஸ் பண்ணிருக்கா இருக்கா உனக்கு இன்றைக்கி, யார் வராங்கன்னு தெரியலையே. சரி வா, நமக்கு டைம் ஆச்சு, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, உனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகலையா? ஆமாம் டாடா, எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போயிடுறாங்க. ஜிமின் அவ்வளோ அழகா அப்படியே குக் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அந்த டைனிங் டேபிளில் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இது இருக்குது இதை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அரேஞ்ச் பண்ணிட்டுருக்காரு. இப்போது ஜங்குக்கோட பையன் 2 பேருமே அவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டு அப்படியே அந்த ஸ்டெப்ஸில் இறங்கி கீழே வந்துட்டுருக்காங்க. வந்துட்டு அந்த டைனிங் டேபிள் அப்படியே உட்காந்துட்டு, கொலஜி பசிக்குது, சீக்கிரம் சாப்பிடுவேன், வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ க்யூட்டாக ஜிமின் அப்படியே லிப்ஸை போப் பண்ணிக்கிட்டே அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிகிட்ருக்காரு. ஜிமினோட பேபிக்கும் எடுத்து சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. 2 பேரும் ஒன்றா சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போது வீட்டோட காலிங் பில் ப்ரெஸ் பண்ணுற சவுண்ட் கேட்குது. இப்போது வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 2 பேரும் சாப்பிட்டுறேங்க, நான் வந்துடுறேன். கொலஜி சாப்பிட்டுருக்கோம்ல, ஃபஸ்ட்டு இங்கே நெல். என்ன ஜங்குக்கா பேசிகிட்ருக்கா, வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருக்காங்க, இப்படி தான் வெயிட் பண்ண வைப்பையான்னு, நான் போகிறேன். கொலஜி யாரா வந்திருக்காங்க, ஊராக பண்ணுறீங்க பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சாப்பிட்டுட்டேன். யாரா வந்திருக்காங்க, ஒத்தாக்காரி எவ்வளோ பில்டப் பண்ணுறா, யார் வந்திருக்காங்க தெரிலப்பா, யாருன்னே தெரில, மார்னிங்லேருந்து அம்மா சரியே இல்லை, ஓவராக ஆட்டம் போட்டுட்ருக்காங்க, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு அவ்வளோ அழகாக சாப்பிட்டுட்ருக்காங்க. நம்ம ஜிமின் சைடு போகலாம். ஜிமின் அவ்வளோ க்யூட்டாக குதிச்சு ஓடி போகிறாரு. ஜங்குக்கு இதை பார்த்துட்டு கொல்லச்சி எவ்வளோ ஹாப்பி ஆகுறான்னா, யார் அது, கருமை, என் மைண்டுக்கு எவனும் தோண மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே அந்த டோரையே பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுட்ருக்காரு. ஜங்குக்கோட பையனும் அப்படி தான், 2 பேருமே ஒரே ரியாக்ஷன் கொடுத்துட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போது அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு டேங் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போய் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறாரு. அவ்வளோதான், இங்கே ஜங்குக்கோட பையனுக்கும் ஒரு மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாம் போகுது. ஜங்குக்கும் அதே மாதிரி தான் ஒரு மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாம் போகுது. வந்துட்டான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேர்ன் பண்ணி ஜங்குக்கோட பையனை பார்க்குறாரு. அப்படியே பார்த்தா சேம் ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. டேடா, டயாங் அங்கிளா, போச்சு, இன்றைக்கி மம்மாவை கையிலேயே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அப்படியே ஜங்குக் டேர்ன் பண்ணி பார்த்தா ஜிமின் அப்படியே அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணியிருக்காரு. தேங்குமே அவ்வளோ டைட்டாக ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் பார்க்க ஜங்குக்கு சுத்தமாக முடியல, ஊராக பொசிசிவ் ஆகிட்டுருக்காரு. டேடா டேடா என்னடா, ஒரு வேளை இன்றைக்கி ஃபுல்லாக இங்கே தான் இருப்பாங்களோ, என்ன சொல்கிற, அப்படியா இருக்கும்? ஆமாம் டேடா. டேடா, நீங்கள் இன்றைக்கி ஆஃபீஸ் போகிறீங்களா என்ன? முடியாதுடா, முடியவே முடியாது, உங்கள் அத்தாக்கறியை தனியாக விட்டே போக முடியாது. அதுவும் அங்கே நின்றுட்டுருக்கானே அந்த வளர்ந்த மாடு, அவன்கிட்ட விட்டுட்டு போகவே முடியாது, சரியானவன்டா, எப்போ பார்த்தாலும் உங்கள் அம்மா பின்னாடியே சுற்றிட்டுருப்பான் தெரியுமா, காலேஜ் படிக்கும் போதுலேருந்து.
நான் அவனை பொத்தி பொத்தி பாதுகாக்கிறதே எனக்கு வேலையாக இருக்கும். அதுவும் அவன்கிட்ட இருந்து. உனக்கு ஒன்று தெரியுமா, அவன் காலேஜ் படிக்கும்போதே உங்கள் அம்மாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணான் தெரியுமா? என்னடாடா சொல்கிறீங்க? அப்படியே அம்மா இன்னும் அவங்க கூடயே சுற்றிட்டுருக்காங்க. ஆ, க்ளோஸ் ஃப்ரெண்டு இல்லை, அதான் ஒன்றாவே சுற்றிட்டுருக்கா. வாத்தையா உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஹக்கை ரிலீஸ் பண்ணிட்டு தேங்கோட ஹேண்டை பிடிச்சிட்டு அவ்வளோ க்யூட்டாக உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. உள்ளே கூட்டிகிட்டு வர ஜங்குக்கா ஜங்குக்கா இங்கே பார் யார் வந்திருக்காங்கன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவ்வளோ ஹாப்பியாக வந்துட்டுருக்காரு. இங்கே ஜங்குக்கோட பையனுக்கும் அவ்வளோ பொசசிவ் ஆகிட்டுருக்கு. ஏன்னா ஜங்குக்கோட பையனுக்கும் ஜங்குக்கும் சுத்தமாக பிடிக்காது, தேங்காய் கண்டாவே பிடிக்காது. ஏன்னா ஜிமின் எப்போ பார்த்தாலும் தேங்காய் பற்றி பேசிக்கிட்டே இருப்பார், அதனாலேயே பிடிக்காது. இன்னொரு சமயம் இன்னொரு ரீசன் இருக்கு. அது என்ன ரீசன் அப்படின்னா, காலேஜ் படிக்கும் போதே ஜிமினுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார். அதை ரிஜெக்ட் பண்ணி ஆட்டத்தை கிளச்சி விட்டு அதுக்கப்புறம் தான் ஜங்குக் வந்து ஜிமினுக்கு ப்ரப்போஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் மேரேஜே பண்ணியிருப்பாங்க. அதனாலேயே ஜங்குக்கு தேங்காய் கண்டாவே பிடிக்காது. இப்போ வேறு 2 பேரும் கையை கோர்த்துட்டு வந்து நின்றுருக்காங்க. அதெல்லாம் பார்க்க ஜங்குக்கு அவ்வளோ வைத்தறிச்சல் ஆகிட்டுருக்கு. ஹாய் ஜங்குக், எப்படி இருக்க? வந்துட்டல்ல, நீ வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் நான் எப்பட்றா சந்தோஷமாக இருக்கிறது? அதான் சிவ பூஜையில் கரடி பூந்த மாதிரி வந்துட்டல்ல, இதுக்கப்புறம் என் கொள்ளச்சி ஓவராக ஆடுவான். எனக்கு அதெல்லாம் பார்க்க வைத்தறிச்சலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் மைண்டுக்குள்ளே அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துட்ருக்காரு. ஜங்குக், நல்லா இருக்கேன் தயம், நல்லா இருக்கேன். நீ எப்போ வந்த? எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? அம்மா எப்போ கிளம்ப போகிற? தயம், உங்ககிட்ட தானே கேட்குறேன், எப்போ கிளம்புற? ஜங்குக் என்ன கேட்டுட்ருக்கேன்? நம்ம வீட்டுக்கு வந்த கெஸ்ட் கிட்ட இப்படி தான் கேட்பியா? அதுவும் என் ஃப்ரெண்டு அவங்ககிட்ட இப்படி தான் கேட்பியா? இல்லைடா, எல்லாத்துக்கிட்டையும் நல்லா விசாரிக்கிற மாதிரி தான் விசாரித்தேன். அதில் என்ன? சாரி, ஏதோ தெரியாமல் கேட்டேன். கொல்லச்சி உனக்கு இருக்குடா இன்னைக்கு. சரி வாத்தையா, வந்து உட்காரு, சாப்பிடுவியா? இல்லை ஜிமினா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. ரொம்ப தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணி வந்தல, உன் காஃபி ரொம்ப மிஸ் பண்ணுறேன். உன் கையால் ஒரு கப் காஃபி போட்டு தரியா? உன் காஃபி ரொம்ப மிஸ் பண்ணேன். அத்தையா, உனக்கு தான் காஃபி பிடிக்காதல்ல, நீலாம் எப்படி காஃபி குடிக்கிற? என்ன காஃபி பிடிக்காதா? ஜிமின் போடுற காஃபி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டுருக்காரு. இப்போ ஜிமின் தான், ஆமாம் எனக்கு மட்டும்தான் என் அருமை புரியுது. இதோ இங்கே 2 பேர் இருக்காங்கல்ல, நான் என்ன குக் பண்ணாலும் அதில் ஏதாவது ஒரு கரை சொல்லிகிட்டே இருப்பாங்க. உனக்கு மட்டும்தான் என் அருமை புரியுது. இரு நான் அவனுக்காக போய் காஃபி போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே கிச்சனுக்குள்ளே போயிடுறாரு. அப்படியே அந்த டைனிங் டேபிளில் ஜங்குக்கு ஆப்போசிட்டில் வந்து உட்காந்துட்டு அவருடைய 2 ஹேண்டை கொண்டு போய் அவருடைய பேக் எடுத்து கொடுத்துட்டு அப்படியே ஜங்குக்கு மட்டுமே பார்த்துட்ருக்காரு. ஜங்குக்கு அப்படியே கொலை வெறியில் பார்த்துட்ருக்காரு. அதே சேம் ரியாக்ஷனோட ஜங்குக்கோட பையனும் கொடுத்துட்ருக்கான். இப்போது ஜங்குக்கோட பையன்தான், டேடா சொல்கிறா மகனே, டேடா நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்களா என்ன? கண்டிப்பாக போக மாட்டேன்டா. உங்கள் ஆத்தாக்காரிய எனக்கு இருக்கு அவனுக்கு, என்கிட்ட சொல்லவே இல்லைல்ல. இவங்கிட்டேருந்து உங்கள் அம்மாவை கண்டிப்பாக காப்பாற்றியே ஆகணும், இல்லைன்னா எப்போ வேணாலும் கொத்திட்டு போயிடுவான். அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கான். பாரு இப்படி உட்காந்துட்ருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே ஜங்குக்கோட பையன்கிட்ட சொல்லி புலம்பிகிட்ருக்காரு. ஆமாம், நீ ஸ்கூல் போறியாடா? இல்லைடாடா, நான்லாம் போக மாட்டேன். இன்றைக்கி மம்மாவை வாட்ச் பண்ணுறதே தான் எனக்கு வேலையே, ஃபுல் டைம் வேலை அது ஒன்று தான் டாடா. இன்றைக்கி நம்ம 2 பேரும் லீவ் போடுறோம், மம்மாவை அந்த தேங்காய் அங்கிள்கிட்டேருந்து காப்பாற்றுறோம், ஓகே டன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹேண்ட் ஷேக் வேறு பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிமின் காஃபி கொண்டாந்து தேங்கிட்ட கொடுத்துட்டு தேங்க் பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு அவ்வளோ க்யூட்டாக பேசிக்கிட்டே உட்காந்துட்ருக்காரு. அங்கே 2 ஜீவன் சாப்பிட்டுட்ருக்க, அது எல்லாத்தையுமே அப்படியே ஜிமின் மறந்துட்டார். இப்போது ஜங்குக் தான், காஃபி செம்ம சூப்பர், அப்படியா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ க்யூட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக் தான், ஜிமின் சொல்லு ஜங்குக்கா, என்ன சாப்பிட்டியா? சரி ஆஃபீஸ் கிளம்புறேன்னு சொன்னேன், உனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகலையாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்டுட்ருக்காரு. இல்லை நான் இன்றைக்கி ஆஃபீஸ் போகிறதால. இல்லை மாமா, நான் இன்றைக்கி ஸ்கூல் போகல. என்னாச்சு உங்களுக்கு 2 பேர்த்துக்கும்? இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தீங்க, நான் கூட லீவ் போட சொன்னதுக்கு நான்லாம் லீவ் போட முடியாதுன்னு சொன்னீங்க,
ஜங்குக்கா உனக்கு ஏதோ கிளைண்ட் மீட்டிங் இருக்குன்னு சொன்னேன். ஆம், இல்லை மறந்துட்டேன். இன்னைக்கு கிளைண்ட் மீட்டிங்கில் அது நாளைக்கு. அப்படியா? ஆம், டேய் உனக்கு ஏதோ இம்பார்ட்டன்ட்மா? எனக்கு கிளாஸ் இல்லை ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் சொன்னேன். இன்னைக்கு ஃப்ரீ தான், நான் லீவ் போட்டுக்கிறேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கோரஸாக சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒன்றா எழுந்திரிச்சு அந்த சோஃபாவில் போய் உட்காந்துட்ருக்காங்க. டேய் ஏதாச்சும் ஐடியா வருதா என்ன? இல்லை டேடா. டேய் அவனை இப்போவே இந்த இடத்த விட்டு காலி பண்ணியே ஆகணும். ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடு. எனக்கு அவங்க அம்மா கூட பார்க்க எனக்கு காண்ட் ஆகுது. ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடு டேடா. எனக்கே ஐடியா வரமாட்டேங்குதுன்னு தானே சொல்லி யோசிச்சுட்ருக்கேன். நீங்கள் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் தானே, ஏதாச்சும் யோசிங்க. அங்கே பாருங்க டேடா, மம்மாவை டச் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க டேடா. நீ வேற கடுப்பேத்தாதா, நானே என்ன பண்ணுறதுன்னு தெரில. கலைச்சி உனக்கு இருக்குடா உனக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினும் தேங்கும் அவ்வளோ அழகாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே 2 பேர்த்துக்கும் அவ்வளோ பொசசிவ் ஆகிட்டுருக்கு. ஜிமின் அப்படியே தேங்காக பார்த்து குக் பண்ணியிருப்பாரு. அது எல்லாத்தையும் எடுத்து தேங்க்கு அப்படியே சர்வ் பண்ணிகிட்ருக்காரு. டேய் உங்கள் ஆத்தாக்காரி என்னைக்காச்சும் நமக்கு இப்படி பண்ணியிருக்காளாடா, பாரு அவனுக்கு இப்படி பார்த்து ஒவ்வொன்றும் செஞ்சிட்ருக்காடா பாடுறாங்க. ஆமாண்டாடா, மம்மா ஒரு நாள் கூட இப்படி பண்ணதே கிடையாது. அது ஏன் அப்படி மட்டும் பண்ணிகிட்ருக்காங்க அந்த தேங்காய்களுக்கு மட்டும்? அது அவனுடைய எக்ஸல்ல அதான் பார்த்து பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு பக்கம் இப்படி புகஞ்சிட்ருக்காரு. இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக்கோட பையனும் ஜிமின் தாங்க 2 பேரும் கிட்ட நின்னாலே 2 பேரும் போய் பிரித்து விட்டுறாங்க. ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜிமினுக்கு டென்ஷன் ஆகுது. ஜங்குக்கா ஏன் இப்படி பண்ணுறேன்? நானே ரொம்ப நாள் கழித்து தேங்கிட்ட பேசிகிட்ருக்கேன். எதுக்கு 2 பேரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க? உங்களுக்கு எந்த ஒர்க்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்டுட்ருக்காரு. அதெல்லாம் இல்லை. ஏன் நானும் உங்கள் கூட சேர்ந்து விளையாடக்கூடாதா? எப்போ பார்த்தாலும் கேட்டே இருப்பல்ல, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறேன்னு. அதான் உன் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்தால் என்ன துரத்தி விட்டுட்ருக்கா? போ, நான் கோவமாக போகிறேன். ஜங்குக்கா ஒன்றும் இல்லை, வா நம்ம எல்லோரும் சேர்ந்து ஏதாவது கேம் ப்ளே பண்ணலாமா? பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஏதோ ஒன்று யோசிக்கிறாரு. இப்போ அப்படியே ஜங்குக்கோட பையனை பார்த்து ஐப்ரோஸை விங் பண்ணுறாரு. டேட்டா பிளான் பண்ணிட்டீங்களா? பிளான் பண்ணிட்டேன்டா, இன்றைக்கி இருக்க உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோன் பேப்பர் சீசர் போடுறாங்க. எதுக்கு ஜங்குக்கா, என்ன விளையாட்டுன்னு சொல்லு. கண்ணாமூச்சி விளாட்லாம். என்ன கண்ணாமூச்சியா? நம்ம என்ன குழந்தைங்களா? கொள்ளாச்சி, எனக்கு எப்பயுமே நீ பேபி தான். ஏன் ஜங்குக்கா இப்படிலாம் பண்ணிட்டுருக்கா தேங்க முன்னாடி? ஏன் கொடுப்பா, என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ என் பொண்ணாடிடா. என் பையனே ஒன்றும் பண்ணல, அவன் யார்? ஓகே ஜங்குக்கா, சரி விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஸ்டோன் பேப்பர் சீசர் போட்டுட்ருக்காங்க. ஆனால் லாஸ்ட்டில் வர்றது நம்ம தேங் தான். இப்போ தேங் தான் அவுட்டு. இப்போது ஜங்குக் தான் தேங்கோட ஐஸில் ஒரு ஸ்கார்ஃப் மாதிரி எடுத்து கட்டி விடுறாரு. அவர் கட்டி விட அவருடைய மைண்ட் வாய்ஸ், இன்றைக்கி செத்தடா பாட்டா என் சக்காலத்தா, இன்றைக்கி சிக்கனடா, இதுக்கப்புறம் என் கொள்ளைச்சி பின்னாடி வரவே மாட்டேன். இவ்வளோ ஏன் இந்த வீட்டு பக்கமே எட்டி கூட பார்க்க மாட்டேன், உனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பாட்டுக்கு மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டேன். அவ்வளோ டைட் பண்ணுறாரு. ஜங்குக்கா ஐஸ் வலிக்குதுடா, கொஞ்சம் கம்மியாக லூஸ் பண்ண. இல்லைடா, இப்படி கட்டினா தானே யாருக்கும் தெரியாது, இல்லைன்னா தெரியும்ல, அதான் தான். ஓ அப்படியா, ரொம்ப டைட்டாக இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே தேங்கோட ஹேண்டை பிடிச்சி அப்படியே சுற்றி விடுறாரு. செம்ம ஃபோர்ஸில் சுற்றி விடுறாரு. தேங் கீழேயே போய் விழுந்துடுறாரு. இன்னைக்கு சத்தடா. ஜங்குக்கா ஏன் இப்படி தள்ளி விட்ட, பாவம் தேங் கீழே விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போய் அப்படியே லிப் பண்ணி நிற்க வைக்கிறாரு. இதெல்லாம் பார்க்க ஜங்குக்கோட குழந்தைக்கும் ஜங்குக்கும் செம்ம கடுப்பாகுது. டேடா என்னடா சொல்கிற மகனே? டேடா, இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாத. இதுக்கப்புறம் தேங்க அங்கிள் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது. அதுவும் நம்ம அம்மாவை டச் பண்ணி பேசுகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அங்கே பாரு டச் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. இருடா
இன்றைக்கி இருக்க அவனுக்கு நல்லா பிளான் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம வீட்டு பக்கமே எட்டி பார்க்க மாட்டான். அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி இருக்க அவனுக்கு. நீ என்ன பண்ணுற, நான் சொல்லும் போது லைட் ஆஃப் பண்ணுற, லைட் ஆன் பண்ணுற, ஓகே அப்படிங்கிறாரு. டேடா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறான். சொல்கிறா மகனே, பிளானை புரிஞ்சுக்கிட்ட போல. ஆமாம் டேடா, பிளான் புரிஞ்சிருச்சு. நீ ஏன் பயண்டா, ஏன் ரத்தம் என்ன மாதிரியே இருக்கணும், என்ன மாதிரியே யோசிக்கணும். போ 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 போய் லைட் ஆஃப் பண்ண அப்படிங்கிறாரு. ஓகே டாடா, டென் டென் அப்படின்னு சொல்லிட்டு ஐஃபை எல்லாம் போட்டுட்டு இப்போது ஜங்கு கூட பையன் அந்த சுவிட்ச் கிட்டே போய் நிற்கிறான். இப்போ ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை அசைச்ச வேகத்தில் இப்போது லைட் ஆஃப் ஆகுது. அந்த ரூமே பயங்கர இருட்டாகுது. இப்போது சக்கலத்தா சிக்கனடா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேங் மண்டையிலே ஓங்கி ஒரு கொட்டு. தேங் ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு கற்றுன்னு கத்துறான். இப்போது லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆகுது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி என்னாச்சுன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. ஜங்குக்கோட பையன் அதுக்கு மேலே ஆக்ட் பண்ணிட்டுருக்கான். ஜிமின், என்னாச்சு ஜங்குக்கா, என்னாச்சு? தேங்க ஏன் கத்துறான்? தேங்க என்னாச்சு? ஒன்றும் இல்லை ஜிமின்னா, யாரும் என்ன அடித்த மாதிரி இருந்துக்கு. என்ன, யார் அடித்தாங்க? யாரும் ஒன்று அடிக்கலையே, என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லைடா, அவனுக்கு ஏதோ பிரம போல். சரி விளாட்லாம்ல? ஓகே நான் ஓகே தான், விளாட்லாம். அப்பயும் போகிறானான்னு பாரு, எனக்கு இருக்குடா அவனுக்கு. டே மகனே போடா அப்படிங்கிறாரு. ஓகேடாடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் அந்த சுவிட்ச் கிட்டே நிற்கிறாரு. மறுபடியும் லைட்டு ஆஃப் ஆகுது. மறுபடியும் ஓங்கி ஒரு கொட்டு. பயங்கரம். இந்த டைம் ரொம்ப ஃபோர்ஸாகவே விழுந்துருச்சு. தேங் பயங்கரமாக கத்துறாரு. கத்துன வேகத்தில் லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆகுது. இப்போது ஜிமின் தேங்கோட ஹெட்டை அப்படியே ரப் பண்ணிட்டு, என்னாச்சு தேங், என்னாச்சு? வலிக்குதுடா, ரொம்ப வலிக்குது. யாரோ என்னை அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன, யார் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அந்த பக்கமும் இந்த பக்கமும் திரும்பி பார்த்துட்டு இப்போது கூட ஐஸும் ஜங்கு கூட பையனோட ஐஸும் சரியில்லை. அது ஜிமின் நல்லாவே புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சுட்டு, நீங்கள் பண்ணுற வேலை தானா இதெல்லாம்? ஹேய் குலச்சி, நாங்கள் எதுவும் பண்ணல. ஏதோ ஒளியிற விளையாட்டே நல்லா இருக்கும், ஜாலியாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் வந்தோம். என்ன நீ இப்படியெல்லாம் பேசுகிற? வாடா நம்ம போகலாம். சரியில்லை, இவன் ஏதோ வஞ்சன்ஸ் வச்சே பேசிகிட்டு இருக்கான். இவன் கூட விளாட வந்தேன் பாரு, நம்மளை சொல்லணும், வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங் அப்படியே அந்த ஸ்கார்ஃபை கழட்ட அவன் மண்டையை தேய்ச்சிட்ருக்காரு. ரொம்ப ஸ்ட்ராங்காகவே அடிச்சிட்டாரு. இப்போ வந்து சோஃபா கிட்டே வந்து 2 பேரும் உட்காந்துட்டு, என்னடா போக மாட்டேங்கிறான், என்னடாடா பிளான் பண்ணிங்க, போகவே மாட்டேங்கிறாரு, தான் தெரில. சரி ஜங்குக்கா, என்னாச்சு தயாங், ரொம்ப வலிக்குதா என்ன? நான் வேணா ஐஸ் பேக் எடுத்துகிட்டு வரட்டா? இல்லைடா, இல்லை, ஓகே தான், ரொம்ப வலிக்குது, ஓகே தான், இப்போது நான் ஓகே தான். சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். மச்சான், ஏன்டா இப்போ தானே வந்தேன், அதுக்குள்ளே ஏன் கிளம்புற? நீ என்கிட்ட என்ன சொன்ன நேற்று நைட்டு? மார்னிங் வந்தேன்னா ஈவினிங் தானே போகிறேன்னு சொன்னேன், என்ன அதுக்குள்ளே கிளம்புறேன்னு சொல்கிற? இல்லைடா, எனக்காக சுகா வேறு வெயிட் பண்ணிட்டுருப்பான். அவன் இன்னும் நானும் இன்றைக்கி வெளியில் போகலான்ட்டு இருந்தோம். ஓ, டின்னரா? ஓகே என்ஜாய். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப நாள் கழித்து வெளியில் போகலான்னு சொன்னான், ஸோ அதனால தான். சரி, நான் கிளம்புறேன். நம்ம இன்னொரு நாளைக்கு மீட் பண்ணலாம், ஓகே? என்ன இன்னொரு நாளைக்கா? இன்னொரு நாளைக்கு வரேன்னு சொல்கிறாரு. அவெல்லாம் வரமாட்டான், கொடுத்த அடி அப்படி. இதுக்கு மேலே நம்ம வீட்டு பக்கமே எட்டி பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கூட பையனும் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஜங்குக்கா, என்னடா குல்ஜி, தான் கிளம்புறானா? ஏன், என்னாச்சு? ஏதோ ஈவினிங் தான் போகிறான்னு சொன்னால் இப்போயே கிளம்புறான். இல்லை, அவனுக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்கான், அதனால தான் கிளம்புறான். என்னாச்சு தான்? ரொம்ப விளாட்லான்னு நினச்சோம், அதுக்குள்ளே ஏதேதோ நடந்துருச்சு. என்னாச்சு உனக்கு? இப்போ ஓகேவா? இப்போ ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே அவருடைய ஹெட்டை ரப் பண்ணிட்டு ஜங்குக்கு பார்த்து ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, ஓகே, பாய் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹேண்ட் செக் பண்ணுறாங்க. ஜங்கு தேங்கோட ஹேண்டை பிடிச்சி அவ்வளோ டைட்டாக பிடிக்கிறாரு. தேங்கு செம்மையாக பெயின் ஆகுது. இப்போது ஜங்கு அப்படியே கிட்ட இழுத்து, டேய் இதுக்கப்புறம் என் கொலைச்சி பின்னாடி சுற்றினு வச்சுக்கோ, ஏன்
மண்டையில் கொட்டினதோடு விட்டான் மவனை. இதுக்கப்புறம் என் வீட்டுக்கு பின்னாடி வந்தேன்னு வச்சுக்கோயேன், நடக்கிறதே வேற. அப்போ நீ நான் தான் கொட்டினேன். இதுக்கப்புறம் என் கொள்ளாச்சி பின்னாடி சுற்றுனேன் வச்சு செஞ்சு விட்ருவோம் பார்த்துக்கோ. ஓகே ஓகே சங்குக்கா, ஓகே. அந்த பயம் இருக்கட்டும். என் கொள்ளச்சிக்கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஜங்குக்கு அப்படியே முறைக்கிறாரு. இல்லை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே ஜமன், பாய். பாய் ஜங்குக்கா, பாய் பேபி, பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட பையனோட ஃபேஸ் ரியாக்ஷனே ஒரு 7 கோணத்தில் போகுது. இப்போது தேங்கும் அப்படியே கிளம்பி போயிடுறாரு. இப்போ ஜமன், இங்கே வாங்க 2 பேரும். என்னடா என்ன காலேஜி, எனக்கு வேலை இருக்குது, நான் ஆஃபீஸ் காலெல்லாம் நிறையா அட்டன் பண்ணணும். என்னன்னு சொல்லு. என்ன பண்ணி வச்சுருக்கீங்க 2 பேரும்? என்ன நாங்கள் என்ன பண்ணோம்? நாங்கள் ஒன்றும் பண்ணலையே. சொல்கிற மகனே, நம்ம ஏதாச்சும் பண்ணணும் என்ன? இல்லைடாடா, நம்ம ஒன்றும் பண்ணலையே. அந்த அங்கிள் விளாட்லான்னு சொன்னாங்க, சரி ஓகேன்னு சொல்லிட்டு விளாண்டா வந்தோம். ஆனால் அவரே என்னாச்சுன்னு தெரில, அவரே கிளம்பி போயிட்டாரு. எனக்கு தெரியும் நீங்கள் 2 பேரும் என்ன வேலை பண்ணீங்கன்னு. ஏன் ஜங்குக்கா இப்படி பண்ண? அவன் என் ஃப்ரெண்டுடா. என்ன ஃப்ரெண்டா? அதுக்கு நான் என்ன பண்ணுறது? நான் ஒன்றும் பண்ணலையே. டேய் வாடா போகலாம், உங்கள் அத்தாளுக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு அப்படியே ஜங்குக்கோட பேபியை தூக்கிட்டு, அப்பாடா தப்பிச்சுடா. டேய் என்னடா உங்கள் அத்தாக்காரி இவ்வளோ நோண்டி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நேராக ரூமுக்கு தான் போகிறாங்க. இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது ஜங்குக்கோட பேபி அவ்வளோ க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கான். இப்போது ஜமன் க்யூட்டாக ஒரு குட்டி கோவத்தோடு உள்ளே வராரு. ஏய் கொல்லஜி, என்ன இன்னும் கோவமாகவே இருக்கா? எங்கே வா, கையை விட, நான் போகணும். எங்கே போகிற? பக்கத்து ரூமில் போய் தூங்க போகிறேன், எனக்கு டயர்டாக இருக்கு, நான் போய் தூங்குறேன். என்ன புருஷன் எங்கே இருக்கேன், அங்கே போய் என்ன பண்ணுற? ஓ ஓ புரிஞ்சு. அப்போ வா போகலாம். நீ எங்கே வர? நீ இங்கேயே தூங்கு. நீ பண்ணி வச்ச வேலைக்கு இதுக்கப்புறம் தேவை என் கூட பேசவே மாட்டான். பேசாட்டி போகிறான், எனக்கு அதுதான் வேணும். அப்போது நீ தான் பண்ணியா? ஆமாம், நான் தான் பண்ணேன். எனக்கு பிடிக்கல, அதனால் பண்ணேன். எரிஞ்சங்குக்கா, அவன் என் ஃப்ரெண்டு. என்ன ஃப்ரெண்டா? ஏய், காலேஜ் படிக்கும்போது அவன் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணான். அப்படியே இருக்கும்போது அவன்கிட்ட வந்து பேசும்போது எனக்கு கோவம் வராதா? எனக்கு கோவம் வருமா வராதா? ஜங்குக்கா, அவன்கிட்ட நான் அன்றைக்கே சொல்லிட்டேன், அது உன்னை ஜஸ்ட் ஃப்ராங்க் பண்ணுறதுக்காக தான் அப்படி பண்ணோம். அவனா என் ஃப்ரெண்ட். அவன் ஏன் இப்படி பண்ணீங்க? அவன் இதுக்கு மேலே என்கிட்ட பேசவே மாட்டான். ஏன் நீங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க? அவன் என் பையன் இல்லை, அவன் என்ன மாதிரி தான் யோசிப்பான். அவனுக்குமே தேங்க கண்டாவே சுத்தமாக பிடிக்கல. அதுவும் நீ அவனை டச் பண்ணி பேசுகிறது எனக்கும் அவனுக்கும் சுத்தமாக பிடிக்கல. உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு அப்படியே ஜிம்மனை லிப் பண்ணுறாரு. விடுடா பொறுக்கி, என்னை விடுறக்கில்ல. விட முடியாதா? உனக்கு பனிஷ்மெண்ட் தர வேணாம், பனிஷ்மெண்ட் ஹெவியாக இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக அந்த பக்கத்து ரூமுக்கு தான் தூக்கிட்டு போகிறாரு. அந்த பெட்டில் அவ்வளோ ஃபோர்ஸாக போட்டுட்டு ஒரு செகண்ட் கூட யோசிக்கலை. அப்படியே ஜிமின் மேலே ஓவராகிட்டா அங்கே எங்கேன்னு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜமன் மூவ் ஆன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜங்குக்கா சொல்கிறா கொலஜி, சொல்ல மெதுவாச்சு பண்ண, அதான் பனிஷ்மெண்ட்னு சொல்லிட்டான்ல. இதுக்கப்புறம் தேங்க வீட்டுக்கு வந்தான்னு வச்சுக்கோயேன், உனக்கு பனிஷ்மெண்ட் ஹெவியாக இருக்கும். எப்படி இருக்கும்? ஹெவியாக இருக்கும். அவன் ஃப்ரெண்டுடா, இருந்துட்டு போட்டோம். ஆனால் அவன் உன்னை டச் பண்ணி பேசுகிறது எனக்கும் ஜேக்கும் பிடிக்கல. ஏன் நீங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க? அவன் என் புள்ள இல்லை, அதனால என்ன மாதிரி தான் இருப்பான். உன்னை யார் கூடயும் வச்சு பார்த்தா எங்களுக்கு அது பிடிக்காது. நீ எங்களுக்கு மட்டும்தான், புரிஞ்சதா? ஜங்குக்கா ஏன் இவ்வளோ பாசிட்டிவாக இருக்கா? ஏன்னா நீ அப்படி இருக்க பாரு. உனக்கு எத்தனை தடவை பார்த்துருக்கேன், ஆனால் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்குற, ஃபஸ்ட் டைம் பண்ணுற மாதிரியே ஷை ஆகுற. இதெல்லாம் யாருக்கிட்ட வரும்?
அப்படி இருக்கும்போது உன்னை எவனாவது டச் பண்ணான்னா பொசசிவ் ஆகுமா ஆகாதா சொல்லு? போகும், ஆகும்டா, ஆகும். அதான் எனக்கும் ஆச்சு, என் பிள்ளைக்கும் ஆச்சு. அதுக்கு நீ இவ்வளோ பொசசிவ் ஆகுவியா என்ன? இதை விட அதிகமாக ஆகுவேன். அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. கொஞ்ச நேரத்துலையே ஜெமினும் பேக் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்படி தான் அவங்களுடைய லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஓகேடா, இந்த கொஞ்சம் நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். எப்படி கொடுத்துருக்கேன்னு எனக்கு தெரில. டேங்கோட வயசெல்லாம் என்னை வந்து கழுவி கழுவி ஊற்றுற போகிறீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியுது. இது ஜஸ்ட் இமேஜின் மட்டும் தான், இது யாரும் சீரியஸாக எடுத்துக்க வேணாம். ஓகேடா, இன்னொரு நியூவான ஒரு அழகான ஒரு ஒன் ஷாட்டில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். டாடா, பாய் பாய். அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். கம்மிங் வெனஸ்டே இன்ஸ்டா லைவ் மறந்துட்டிங்களா என்ன? ஒரு வாட்டி ஞாபகப்படுத்திடுறேன். கம்மிங் வெனஸ்டே நைட் ஒரு 9 o'clock மேலே நான் இன்ஸ்டாவில் லைவ் வர போகிறேன். ஸோ யார் யாரை ஜாயின் பண்ணணுமோ நினைக்கிறீங்களோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவாடா? இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நான் காமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன். ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, டாடா, பை பாய்.